சகல சொல்லுப்பா, ரேவதி வந்தாச்சா? இல்லைங்க, இன்னும் இங்கே வரல. வீட்டுக்கு திரும்ப எதுவும் வந்துட்டாலும் கேட்க தான் ஃபோன் பண்ணேன். சகல இங்க வரலையேப்பா. நான் இந்நேரத்துக்கு அங்க வந்திருப்பாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஆகி ஆபீஸ்க்கு வரலன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குங்க. அவளுக்கு எதுவும் பிரச்சனையோன்னு தோணுது. அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேங்க, ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. சகல, என்னப்பா நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. சரிங்க, அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அத்தை இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. அப்படியா? சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? நான் ஃபோன் பண்ணி பார்க்கலையேப்பா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. அவங்ககிட்ட பேசினா ஒருவேளை ரேவதி எங்கே இருக்கான்னு தெரிய வரும்ல. நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா. நான் இப்போ அத்தைக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் திரும்ப உன்னை கூப்பிட்றேன்ப்பா. சரிங்க. என்ன சுவிட்ச் ஆஃப் வருது? திரும்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரேவதி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சகல சொன்னாரு, அத்தை ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏதோ தப்பா இருக்கு. சகலி ஃபோன் பண்ண சொல்லுவோம். என்னாச்சு? ஃபோன் பண்ணி அத்தை கிட்ட பேசுனீங்களா? சகல, அத்தை ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. 2 பேர் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னா இது தப்பா இருக்குங்க. அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியலையேப்பா. அத்தை ஏதோ பேர் வைக்கிறதுக்காக யார் வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா. அந்த வீடு எங்க இருக்கு? அந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்களே, அந்த அம்மா வீட்டுக்கு வந்தப்ப சொன்னாங்களே. சரிங்க, நாங்க போயிடுறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. நான் வந்துடுறப்பா. வாங்க. என்ன பழனிசாமி, அவங்கள என்ன மறைச்சு வச்சிட்டியா? ஆமாம் சார், எல்லாம் பக்காவாக செஞ்சுட்டேன். யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே வேலை செய்கிற ஆட்கள் வந்து நெருப்பு வச்சா போதும், வெந்து சாம்பலாக ஆயிடுவாங்க. நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்கிறோம். தேங்க்ஸ் சார். நான் வரேண்ணா. அவனே, இந்த தடவை எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டோம். அந்த டிரைவர் பயலால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவன் பொண்டாட்டியும் அவன் அத்தையும் எரிஞ்சு சாம்பலாக போறாங்க. இத பாரு, அவங்க பணம் மட்டும் இல்ல, சாம்பல் கூட கிடைக்காது.